ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த காளி தேவி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. ஏனென்றால் நான் இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கிற இந்த செய்தி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என் தங்கமே. ஏனென்றால் நாளை நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் ஒருவரின் கதையை முடிக்கப் போகிறது. முடிய போவது யாருடைய கதை என்பது உனக்கு தெரிய வேண்டாம் குழந்தையே, தெரிய வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் சொல்கின்றேன். அதை செய்வது எந்த தெய்வம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதை எல்லாமும் நீ புரிந்து நினைத்து இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன் என்னும் பொழுது இந்த காளி நான் சொல்கின்ற அத்தனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு வருகின்றேன் எனும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நீ நினைத்துவிடக் கூடாது என் தங்கமே. எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடவும் முடியாது. உன்னோடுதான் நான் இருப்பது எப்போதும் நீ அறிந்து கொண்ட உண்மை அல்லவா? உன்னோடு நான் நிற்பது எப்போதும் நீ புரிந்து கொண்ட உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த காளி எனக்கென சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. என் குழந்தை இருக்கும் எல்லா விஷயங்களும் என்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த தெய்வம் உனக்கு நடப்பதை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்து கொள்ளும்படிதான் உனக்கே நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே. எனக்கெனவே இந்த காளி எப்போதும் என்னோடு வந்து சேர்கின்றாள் என்று என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் நான் எப்போதும் கொடுக்க தவறியதே இல்லை. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்றுமே எதையுமே என் பிள்ளைக்கு கொடுக்காமல் நான் விட்டதும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒன்றை தரக்கூடிய இந்த தாயை நீ உதறி செல்லாமல் இது உனக்கானது எனும் பொழுது, நாளை உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கின்றது எனும் பொழுது அதை நான் உனக்கு நிச்சயமாக சொல்லத்தானே வேண்டும். சொல்லாமல் சென்றுவிட முடியாது அல்லவா என் தங்கமே? எதையுமே தெரிந்து கொள் என் தங்கமே. அதை நீ உணர வேண்டும். என்ன விஷயம் உனக்கு நடந்தாலும் அதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளுமே உன் பிள்ளை நீ எதற்காகவும் கலந்தக்கூடாது. எந்த நாளுமே என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ தயங்கிவிடக்கூடாது. நான் இருப்பதை நீ புரிந்து கொள்வது, நான் வருவதை நீ தெரிந்து கொள்வதும், இனி எனக்காக எந்த நாளும் நீ மதிப்பு கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த நாளுமே உனக்காக மற்றவர்களை அது கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என்பதை காலம் நான் உன்னோடு இருப்பதை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இனி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று கண்டுபிடித்து விடுவாய். நமக்காக வருவது இந்த தெய்வம். எந்த தெய்வம் நாம் அதிகமாக வணங்கி கொண்டிருக்கின்றோம், எந்த தெய்வத்திடம் நாம் அதிகமாக வேண்டுதலை வைக்கின்றோம், எந்த தெய்வத்திடம் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் முன் சென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கேட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காளி உனக்கு சொல்ல இனி எல்லா நிலையிலுமே நீ சரியாக ஒரு புரிதலை உணர்ந்து சரியான ஒன்றை தெரிந்து உன் வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்ன தேவை இருந்தாலும் சரி, உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் சரி, இவை அனைத்தையுமே உன் பிள்ளை நீ கொஞ்சமாக உணர்ந்து கொண்ட வாழ வேண்டும் என் பிள்ளையே. எத்தனையோ விஷயங்களை நமக்கு நெறிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை, எத்தனையோ உண்மைகளை நமக்கு சரியாக செய்து கொடுத்து கொண்டிருக்கும். இப்படி இருக்கும்போது நீ தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை செய்கிறது என்று ஒரு செய்தியை கேட்டுவிடவும் அதை நாம் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடவும் முடியாது அல்லவா?
அதை நாம் அல்லவா என் தங்கவே, அதை நாம் துளைத்து விடவும் கூடாது. உனக்காக நடக்கும் இது போன்ற விஷயங்களோடு உன் வாழ்க்கையை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி எல்லா விஷயங்களையும் சரியாக உணர வேண்டும். எல்லா தேவைகளும் என் பிள்ளைக்கு நான் கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. என் தெய்வம் நாம் சொல்ல கொடுத்த பாடம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நன்மையை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது போல ஒவ்வொரு தீமையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எதையுமே யோசித்து அவ்வளவு எளிதில் நாம் இந்த வாழ்க்கையில் ஒன்றையும் தொலைத்துவிடக் கூடாது என்பதைத்தான். பிரச்சனைகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் எல்லாமே இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தெய்வம் சொல்லிக் கொடுக்க எல்லாம் உனக்கு சரியாக நடக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே. இந்த தெய்வத்தினுடைய அன்பால் உனக்கு நடக்கும் இது போன்ற காரியங்கள் எல்லாமும் இனி ஒருபோதும் கைவிட்டு விட வேண்டாம் என் தங்கமே. எனக்காகவே தெய்வம் முன்னின்று ஒரு காரியத்தை செய்ய துணிந்துவிட்ட பிறகு நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதை புரிந்து கொள். இந்த காளி உனக்காகவே நினைத்து மனநிலையோடு பல காரியங்களை செய்து முன்வரும் பொழுது அதில் நீயும் எனக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டுமல்லவா என் தங்கமே. உன் தாய்க்கு நீ ஒத்துழைப்பு கொடுப்பாயானால் நான் அத்தனை விஷயங்களையும் உனக்கென்று சரி செய்து கொடுப்பேன் என் தங்கமே. இந்த நிலையில் நான் உன்னோடு பயணிப்பேன் என் குழந்தையே. உனக்கு நல்லது நடக்க வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் தங்கமே. உனக்காக வாழ்க்கையை நான் மாற்றி கொடுப்பேன். உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் வரை நான் நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த காலம் இனி என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கை கிடைக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று உடனிருந்து அனைத்தையும் உனக்கு கொடுக்கும் என் தங்கமே. இந்த மனிதர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து அதை பற்றி தெரிந்து கொள்வது உண்மை என்றால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமும் உண்மைகளையும் என்றால் நிச்சயமாக இதனை சரி செய்ய வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நடப்பதை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ள போகின்ற காலம் இது. நமக்கு வருவதை எல்லாமும் நாம் உணர்ந்து புரிந்து வாழ போகிற நேரம் இது. இனி எந்த நாளாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் இருக்கும் இந்த நிலையில் எல்லாம் சரியாக விட வேண்டும். உனக்கு கைகூடி வந்து கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் தங்கமே. அத்தனையிலுமே ஒரு தெளிவோடு உனக்காக புரிதலை நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரியாக்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த காளி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்போதும் பொய்யாகி விடாது. இந்த காளி சொல்கின்ற ஒருபோதும் அனைத்து விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே. உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் இந்த தாய் எதையும் சொல்லிவிடவில்லை என்பதை புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று இருக்குவதை மட்டும்தான் உன்னிடம் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன் உன் தங்கமே. என்னை கரையேற்ற நினைக்குவதும் இல்லை. உன்னை என்ன நடக்கிறதோ அந்த உண்மையை மட்டும்தான் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். என்ன நடக்க காத்திருக்கிறதோ அந்த உண்மையை மட்டும்தான் எப்போதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். இனி நடந்து முடிந்த விஷயங்களோடு இனி கலங்கி நிற்க அவசியமில்லை. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களோடு எப்போதும் உன்னை நீ முழுமைப்படுத்திக் கொள். இப்போது
இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெளிவுபடுத்திக்கொள். வாழும் காலம் உனக்கான காலம் என்பதை எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. இருக்கும் நொடி உனக்கான நொடி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது, நாளைய பொழுது எப்படி இருக்கப் போகிறதோ என்று எல்லாமும் எதையாவது யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. இந்த காளி உனக்கு சொல்லும் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நீ முழுக்க இனி கவனித்தனை கொண்டு வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது, ஏது கொடுக்கின்றது என்பதை எல்லாமும் முழுமையாக தெளிவாக உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே. யாரையுமே அவ்வளவு சுலபமாக நாம் நிச்சயமாக எப்போதும் விட்டுவிடப் போவதில்லை. என்னும் பொழுது மற்றவர்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து முயற்சி செய்ய வேண்டும் என் தங்கமே. நமக்கு நடப்பதை எல்லாமும் நாம் எந்த காலத்திலும் உணர்ந்துவிட முயற்சி செய்ய வேண்டும். இத்தனை நாளும் இந்த மாற்றங்களை உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன், எது தருகின்றேன் என்பதை எல்லாமும் நீ புரிந்து அதற்கு என் பிள்ளை தானாக ஒவ்வொரு முயற்சியும் நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை மறக்காதே என் தங்கமே. மனதில் நமக்கு தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த நேரத்தை உனக்கு தடங்கள் செய்வது யார், உனக்கு இடைஞ்சல் செய்வது யார், உனக்கு கெடுதல் நினைப்பது யார் என்பதை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. எந்த நாளும் நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் நமக்கு உண்மைகள் நம்மை பெற்றுவிடலாம் என் தங்கமே. தடுத்து நிறுத்த இந்த மனிதர்கள் இருக்கும் வரை எல்லா விஷயங்களும் நமக்கு சோதனைத்தான் தந்து கொண்டிருக்கும். எல்லா விஷயங்களையும் நமக்கு இந்த வாழ்க்கை கஷ்டத்தையும் கவலையும் தான் தந்து கொண்டிருக்கின்றது. எதிலுமே ஒரு தீர்வு கிடைக்கும் வரை நாம் எப்போதும் வணங்குகின்ற தெய்வத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் தொலைத்து விடக்கூடாது. என்ன நடந்தது என்பதை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் போது அவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் என்பது உனக்கே தெரிய வரும் என் தெய்வமே. உனக்கு கொடுத்த வலிமை, தெய்வம் கொடுத்த மன வலிமையைத்தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கும் என்பதை புரிந்துகொள். இந்த நாளிலும் உன் மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உனக்குள் இருந்து நம்பிக்கையை எல்லாம் நிச்சயமாக உனக்கு ஏற்றிக்கொண்டிருக்கும் இந்த காளியை என்றுமே மறந்து விடாதே. எதிர்பார்ப்பதை கூட இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறது என்றால் இனி அத்தனை உண்மைகளும் ஒவ்வொன்றாக உனக்கு சரியாகவே நடந்து கொடுக்கும்படி என்பதை மறக்காதே என் தங்கமே. காளி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளையும் மேலும் மேலும் பல புரிதல்களையும் சரியாக கொடுக்கும் அல்லவா என் தங்கமே. எதிர்பாராத கூட இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான உண்மைகளை, சரியான உண்மைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதை மறக்காதே என் தங்கமே. எதையுமே நாம் ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த நேரம், எதையுமே நாம் புரிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நாம் தெய்வம் யார் என்று கூட உன்னால் உணர முடியாமல் போய்விடுமா என் தங்கமே. என்னை நீ வணங்குகின்ற இந்த தெய்வம், அந்த தெய்வம் யார் என்று நீ இப்போது ஒரு முறை யோசித்துப் பார் என் தங்கமே. எந்த தெய்வத்திடம் உன்னுடைய கஷ்டங்களை நீ முழுமையாக பகிர்ந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார் என் தங்கமே. எந்த தெய்வத்திடம் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ முழுமையாக பேசிக் கொண்டிருக்கின்றாய் என்று சற்று யோசித்துப் பார் என் குழந்தையே. யாரிடம் உனக்கு விஷயங்கள் எல்லாமும் நீ தெளிவாக சொல்கின்றாயோ, யாரிடம் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ முறையாக சொல்கிறாயோ, அவர்களிடத்திலிருந்து உனக்கான விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை மறக்காதே. எந்த நேரம் உனக்கு இனி என்ன கொடுக்க
காத்திருக்கின்றது என்று சரியாக இனி அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வருவதை முதலில் உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதை மறக்காதே. இந்த காலி நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களில் எல்லாமும் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை, உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த உண்மைகளை நீ எப்போதும் கவனத்திலே வைத்து கொண்டிருக்க வேண்டும் என் தங்கவே. தெய்வத்தினுடைய பிடியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற தீய சக்திகள் நம்மை விட்டு விலகிவிட வேண்டும் என்றும் அர்த்தம். நம்மை ஆட்டி படைத்த தீய சக்திகள் எல்லாமும் நம்மை விட்டு சென்று விட்டது என்றுதானே அர்த்தம் என் தங்கமே. தீமையினால் நம் நிலையை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயே. இனி நன்மையில் வாழ்க்கை முன்னேற்றத்தை காண போகின்றாய் என் தங்கமே. குறிப்பிட்ட இரண்டு தெய்வத்தை பற்றி நான் சொல்கின்றேன். இதில் ஒருவர்தான் நீ அதிகமாக மனதில் நினைக்கின்ற ஒரு தெய்வம். அதாவது முதலாக கருப்பண சுவாமி, இரண்டாவதாக வாராகி தேவி. என் தங்கமே, இந்த இரண்டு உக்கிரமான தெய்வங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கை நின்று உனக்கான ஒரு விஷயத்தை செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அதாவது அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? அல்ல என் தங்கமே. குழந்தை, இந்த காளி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை நின்று நீ எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரம் பல மாற்றங்களை உணர்ந்து கொள்ளும் போது உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கை சொல்கின்ற எல்லாவற்றையும் எந்த தெய்வத்திடம் சொல்லி புலம்புகின்றாயோ, யாரிடம் கண்ணீர் விட்டு கதறுகின்றாயோ, அந்த தெய்வத்தில்தான் உனக்கு இந்த வாழ்க்கை இப்போது வருகிறது என்பதை நீ மறக்க கூடாது. உனக்காக நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. இந்த காளியின் மூலமாக உனக்கு அனைத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. நீ கண் கூட காண போகிறாய். இந்த காளி நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. நடப்பது என்றும் நன்மைக்கே என்று புரிந்து கொள். காலம் வந்துவிட்டது. இனி இந்த இரண்டு தெய்வங்களில் எந்த தெய்வம் அதிகம் நீ நினைக்கிறாயோ, யாரிடம் உனக்கு விஷயங்கள் எல்லாம் நீ அதிகமாக கேட்கிறாயோ, அவர்களிடத்தில் இருந்துதான் உனக்கு உண்மை நடக்கப் போகிறது. நன்மையும் நடக்கப் போகிறது, உண்மையும் தெரிய போகிறது என்பதை மறக்காதே. அவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையை உன்னை அதிகமாக காயப்படுத்தின் ஒருவரிடம் இந்த நிலை நிச்சயமாக முடியப் போகிறது என்பதை மறக்காதே. எல்லாமும் நான் சொல்லத் தரும் இந்த விஷயங்களோடு இனி உனக்கு நடக்கும் நன்மைகளோடு எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. உன் தாய் சொல்வது போல இந்த தீமைகள் அழிந்து உனக்கு நன்மை நடக்கட்டும். உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உறுதியான உண்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறக்காதே. காளி உனக்கு சொல்வதில் இனி ஒவ்வொன்றிலுமே நீ மேன்மை அடையத்தான் போகின்றாய். அம்மாவினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக நிலையில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே. இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று பேசுவது, உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுப்பது என அனைத்திலுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என் தங்கமே. என்றுமே உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கனவுகளையும் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டிரு. உனக்கு துணையாக இந்த காளி உன் பின்தொடர்வேன் என் தங்கமே. உன்னுடைய ஆசைகளை முதலில் உணர். உன்னுடைய ஆசைகளின் பல வெளிப்பாடுகளை காட்டிவிட்டாய். இனியும் உன் தாய் அனைத்தையும் சரி செய்து விடாமல் எப்படி இருப்பேன்? அனைத்தையும் சரி செய்து கொடுக்கின்றேன் என் தங்கமே. என் குழந்தையே, நிச்சயமாக இது அனைத்தும் உனக்கு முடியத்தான் போகின்றது. இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று பேசுவது, உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்வது இனி முழுக்க முழுக்க உனக்காக என்று ஒரு மன நிறைவை கொடுக்கத்தான், உன் நன்ன மதிப்போடு வாழ வைக்கத்தான் என் குழந்தையே என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாய் எதற்கு வருகிறாள், என்னென்ன கூறுகிறாள் என்பதை முழுமையாக கேட்டிருக்கும் என் குழந்தை.
ஓம் காளி தேவியே என போற்றி என்று இந்த பதிவின் கீழ் உள்ள கமெண்டில் பதிவு செய்யும் என் குழந்தைகளுக்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் நிறைந்த அன்பு நிறைந்த வார்த்தைகள். இது என் தங்கமே, நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். எதிலும் என்னோடு நீ பயணம் செய்வாய். நான் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்யத்தான் போகின்றேன். இந்த காளியின் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னுடன் நிறைந்து நிற்கும். எந்த காரியத்தை நீ கையில் எடுக்கும் போது இந்த காளியின் ஆசிர்வாதம் அதிலும் இருக்கும் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.